சார் வணக்கம். இப்ப வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் உடனடியாக இணைக்க வேண்டும் என்று 10 நாட்கள் கெடு விதித்திருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க சார்? செங்கோட்டையன் சொல்றது வரவேற்கத்தக்கது. ம், பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் அதிமுகவுக்கு பலம் கூடும். அவ்வளவுதான். ஆனா ஒன்று சேர்ந்தாலும் அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்காது. ம். இல்ல இது இத என்னுடைய கருத்து. செங்கோட்டையன் சொல்ற கருத்த இபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா? இல்ல இன்னமும் பிடிவாதமா தான் இருப்பார்ன்னு நினைக்கலாமா? இபிஎஸ் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்பவில்லை. ம். அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இல்ல இப்ப செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்க கருத்து பாஜகவோட கருத்து, இல்ல ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றதத்தான் செங்கோட்டையன் பிரதிபலிக்கிறதா சொல்றாங்க. என்னங்க அதிமுக ஒன்னா இருக்கணும் தானே செங்கோட்டையன் சொல்றாரு. ம், இப்ப ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் பாஜகவுக்கும் இதுல என்ன இருக்கு? அவங்க ம், சொல்றத செங்கோட்டையன் கேட்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? ம். அது தேவையில்லை. இதெல்லாம் ஓகே. கற்பனையான குற்றச்சாட்டு. ம். இல்ல கட்சி இப்ப ஒற்றுமையா இருக்கணும் தான் செங்கோட்டையன் சொல்றாரு. ம். அவர் சொல்றது சரிதானே? சரியான கருத்து தானே? இல்ல சரியான கருத்து தான். பட் 6 ம். மாசத்துக்கு தொடர்ந்து அவர் இந்த கருத்த வெளிப்படுத்திட்டு இருக்காரு. 6 பேர் சேர்ந்துச்சு போய் பார்த்தோம். வேலுமணி, தங்கமணி, நானு, சி.வி. சண்முகம் எல்லாரும் போய் பார்த்தோம். ஆனாலுமே கூட அவரோட கருத்துல உறுதியா இருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. ம். இப்படி சப்போஸ் இந்த கருத்த இல்ல ஏத்துக்காட்டி சார், நான் 6 பேர் போய் பார்த்தோம் அப்படின்னு செங்கோட்டையன் இப்ப சொல்றாரு. ம், அந்த 6 பேர் பார்த்தவங்கல ஒருவர் செங்கோட்டையன். ம், பார்த்ததாக இப்ப சொல்றாரு. ம், ஆனால் இதற்கு முன்னால ஒரு 3 மாதத்துக்கு முன்னால ம், எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது என்னை யாரும் சந்திக்கவில்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. ம். சொன்னாரா இல்லையா? சொன்னார் சார். நீங்க செய்தி ஊடகம் தானே? ஆமா சார். சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு, இருக்கு. ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் பொய் சொல்லாமா? ம். பொய் இல்ல. சொன்னா மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியுமா? ம், இப்ப மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியாத யாரும் தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியாது சார். ம், ம். ம். So கட்சியில இணைத்தாலுமே வெற்றிக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறீங்க. எல்லாரும் ஒன்னா தானே சார் இருந்தாங்க. ம், சார், கடந்த சட்டமன்ற தேர்தலில் ம், 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ம். எல்லாரும் ஒன்னா தானே இருந்தாங்க. புரியுது, புரியுது. ஒன்றுபட்ட அதிமுக ஓபிஎஸ் அங்க தானே இருந்தாரு. உண்ம. ஓபிஎஸ் அங்க இருந்தாரு, எல்லாருமே அங்க இருந்தாங்க. ஓகே. தினகரனை சேர்த்துக்குங்கன்னு ஒரு அமித்ஷா சொன்னாரு, அது இவர் கேட்கல. ம், அது அவரை தவிர பாமக, தேமுதிக, ம், வாசனுடைய கட்சி, ம், அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள், எல்லா கட்சிகளும் அதிமுக சேர்ந்த ஒரு பெரிய மெகா கூட்டணி தானே இருந்தது. ம், ம், அந்த மெகா கூட்டணினால ஆட்சியை பிடிக்க முடியலையே. ம், ம், 75 இடம் தானே வந்தது. ம். அந்த நேரத்தில் பெரிய குழப்பம் அதிமுகவில் இல்லையே. ம். அப்படி இருக்கும்போதே கொஞ்சம் இடம் தான் வந்தாங்க. சார் இப்ப இந்த 10 நாள் இப்ப கெடு எப்படி விதிச்சு மறுபடியும் ஆட்சி எப்படி பிடிக்க முடியும்? முடியாது. இல்ல 10 நாள் கெடு விதிச்சிருக்காரு. அந்த அண்ணா பிறந்த நாள் வரைக்கும் கெடு விதிச்சிருக்காரு. அப்படி அந்த கெடுவுக்குள்ள நிறைவேற்றாட்டி நாங்க ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை மேற்கொள்வோம்னு இருக்காரு. அததான் நீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நானும் சொல்றேன். ம், அவரு 10 நாளுக்குள்ள நீங்க முடிவெடுங்கன்னு சொல்றாரு. ம். இவங்க 10 நாளுக்குள்ள முடிவெடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல.